கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேறப்பெற்ற பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் மெசேஜ் 336வது முறையாக யூடியூபின் வழியாக செய்தியளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியானது உன்னுடைய பார்வை என்பதை குறித்து நாம் வேதத்தில் பார்க்க போகிறோம். வார்த்தைகளை முழுமையாய் பாருங்கள், செய்திகளை முழுமையாய் கேளுங்கள், முழு ஆசீர்வாதங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அநேகருக்கு அனுப்புங்கள் செய்திகளை. அநேக கிறிஸ்தவர்களுக்கு, போதகர்களுக்கு, நண்பர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு செய்திகளை அனுப்புங்கள். தயவு செய்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையா நான் வேண்டிக் கொள்கிறேன். செய்தியுடைய தலைப்பு உன்னுடைய பார்வை. ஏன்னா இன்றைய காலத்து கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய பார்வை எங்கேயோ இருக்கிறது. ஆனால் வேதத்திலே நாம் பார்க்க போகிறோம், உன்னுடைய பார்வை எங்க இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் பார்க்க போகிறோம். சரி, உன் பார்வை என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். நீங்கள் வேதத்திலே ஆதியாகம புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 9 நீங்கள் 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்கள். அதிலிருந்து நான் சுருக்கமாய் வாசிக்கின்றேன். அல்லேலூயா. சரி, நீங்கள் பாருங்கள், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். 12ஆம் வசனம். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாமிசமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, பூமியை அழிக்க போற அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த நோவா மட்டும் அந்த காலத்திலே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தேவனுக்கு உகந்த ஒரு மகனாயிருந்தான். நோவா ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறது. நோவாவுக்கு ஒரே ஒரு செய்தி வருதுங்க. அது என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னாக்கா, நோவா கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. என்கிட்ட பூமி ரொம்ப சீர்கெட்ட போயிடுச்சு, பாவம் பெருகி போயிடுச்சு. அதனால நோவாவே, மேகத்திலிருந்து வானத்திலிருந்து நான் மழையை நல்லா கேட்கணும், மழையை கட்டளையிட போகிறேன். அந்த மழையினாலே இந்த பூமியை அழிக்க போகிறேன். உலகத்தில் உள்ள சகல மனிதர்களை அழிக்க போகிறேன். நீயும் உன் மனைவியும் உன் 3 பிள்ளைகளும் மருமகளும் அந்த பேழைக்குள் போக, நான் 2 ஜோடியா மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாவற்றையும் 2 ஆண் பெண்ணாக பேழைக்குள் வச்சு நீ பூட்டிடு. மழை வரப்போது இந்த பூமியை அழிக்க போற செய்தி இதுதாங்க. மழை வரப்போது இந்த பூமியை அழிக்க போற. 2 வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை நோவாவுக்கு வந்தது, நோவா பேசினார் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்ததை, அவர் ஏற்கனவே பேசின வார்த்தைகளை உங்களிடத்தில் பேச ஆசைப்படுகிறேன். தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள். பாருங்கள், பெருவெள்ளம் வரப்போகிறது என்று தேவனுடைய வார்த்தையை கொண்டு நோவா அறிந்திருந்தான். ஏனக்கா, தேவன் நோவா கிட்ட பேசினாரு, அதனால அவன் அறிஞ்சுக்கினான். விசுவாசத்தினாலே அவன் அதை பார்த்தான். அங்கதான் முக்கியமான செய்தியே. நோவா விசுவாசத்தினாலே அந்த தேவனுடைய வார்த்தையை பார்த்தான், அதை விசுவாசித்தான், அதை அறிந்து கொண்டான், முழு மனதோடு ஏற்றுக்கொண்டான். ஏன்னா விசுவாசத்தினாலே அவனுடைய கண்களினாலே அந்த வார்த்தையை பார்த்தான். அது நிச்சயமாக சம்பவிக்க போகிறது என்று அவன் அறிந்து கொண்டான். நோவாவுக்கு தெரியும், நோவா சிறு வயதிலிருந்து இருந்த பொழுது நோவாவுக்கு மழை என்பதே அங்க வரல, மழை என்பதே இல்லை என்பதும் நோவாவு நன்கு அறிந்திருந்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை வந்த பொழுது அந்த வார்த்தையை உற்று பார்த்தபடினாலே அவன் விசுவாசித்தான், அது வரும் என்று நோவா அறிந்து கொண்டான். அது சம்பவிக்கும் என்று அவன் அறிந்து கொண்டான். ஏனென்றால், நல்லா கவனிக்கணும், ஏனென்றால் அது நடக்கும் என்று தேவன் வார்த்தையை கூறினார்.
வார்த்தையானது வாக்குத்தத்தம் செய்திருந்தது. வார்த்தையானது வாக்குத்தத்தம் செய்திருந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஊழியக்காரர்களே, அருமை சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையானது வாக்குத்தத்தம் செய்திருந்தது. அந்த வாக்குத்தத்தம் என்ன என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மேகத்திலிருந்து வானத்திலிருந்து மழை வரப்போகிறது, இந்த பூமியை அழிக்க போகிறது. அதுதாங்க வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் என்னது? மழை வரப்போகிறது, இந்த பூமியை அழிக்க போகிறது. அந்த வாக்குத்தத்தத்தை இந்த நோவா விசுவாசத்தினாலே கண்களினாலே அதை பார்த்தான், அதை அறிந்து கொண்டான், அது நடக்கும் என்று அவன் முழுமையாய் விசுவாசித்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வாக்கு தத்தத்தை நோவா விசுவாசித்தான். இந்த வாக்கு தத்தத்தை 120 வருஷம் நோவா தன் வாழ்ந்த காலத்திலே பேசிக் கொண்டிருந்தான். மழை வரப்போகிறது, மனம் திரும்புங்கள், இந்த பூமி அழிய போகிறது, மனம் திரும்புங்கள், மழை வரப்போகிறது என்று இந்த வாக்கு தத்தத்தை குறித்து 120 வருஷம் பிரசங்கம் செய்தான். அந்த வாக்கு தத்தத்தை குறித்து. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை குறித்து ஒருவர் கூட நோவாவின் வாக்கு தத்தத்தை, தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. நோவா விசுவாச கண்களினாலே அந்த வாக்கு தத்தத்தை பார்த்தான். எங்க? நோவா காலத்திலே தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை 120 வருஷம் பிரசங்கித்தான். மன்னிக்கணும், தேவனுடைய வார்த்தை நோவாவுக்கு அந்த வாக்கு தத்தம் எப்ப வந்ததுன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நோவாவுக்கு வயசு 600 வயசு இருக்கும் பொழுது தேவன் அவனோடு பேசினார், அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். மழை வரப்போகிறது, இந்த பூமியை அழிக்கப் போகிற வாக்கு தத்தத்தை நோவாவுக்கு 600 வயது இருக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தம் வந்தது. ஆனால் நோவாவின் காலத்தில் இருந்த மனிதர்கள் அந்த வாக்கு தத்தத்தை எப்படி விசுவாசிக்காமல், விசுவாச கண்களிலே அந்த வாக்கு தத்தத்தை நோக்கி பார்க்காமல் இருந்து அவர்கள் அழிந்து போனார்களோ, ஆண்டவராக இயேசுநாதர் சொன்னார், நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரின் காலத்தில் நடக்கும் என்று சொன்னார் இல்லையா? அது நிறைவேறிவிட்டது. சரி, நான் உங்களுக்கு சொல்ல ஒரு ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு இருக்கிற போதகர்கள் எல்லாருமே என்ன வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்கிறான்னு கேட்டீங்கன்னாக்கா, தேவன் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், அந்த வாக்கு தத்தத்தை பிடிக்கிறீங்க. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நீங்கள் கடன் கொடுப்பீர்கள், கடன் வாங்க மாட்டீர்கள். உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதங்கள் உனக்கு அது நிறைவேறாமல் போய் எவன் உனக்கு விரோதமாக எழும்புனானோ அது அவனுக்கு போய் சேரும். அப்படிலாம் வாக்கு தத்தங்கள் இருக்குது. அந்த மாதிரியான வாக்கு தத்தங்களை தான், ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை தான் நீங்கள் பிடித்து வைத்திருக்கிறீர்கள். அதுதான் வேணும்னு சொல்லி பிடிவாதமா இருக்கிறீங்க. அதை தான் நீங்க பார்க்கிறீங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2:38 சொல்லுகிறது, பேதுரு சொல்லுகிறார், அந்த காலத்திலே பரிசுத்த அபிஷேகத்தினாலே பெற்று அங்குள்ள யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் அங்குள்ள மனிதர்களுக்கும் நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்கு தத்தமானது என்னது? அப்போஸ்தலர் 2:38-39 வாசித்து பாருங்க. வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அநேக வார்த்தைகளாலே உபதேசம் செய்தார் பேதுரு. என்னவா? வாக்கு தத்தம். எது வாக்கு தத்தம்? பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று, அது வாக்கு தத்தம் என்று அங்கே பேதுரு மிக அற்புதமாய் பேசுகிறார். அந்த வாக்கு தத்தத்தை உற்று பாருங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள், அதுதான் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் என்றெல்லாம் இன்றைக்கு இருக்கிற ஒரு சில நண்பர்கள், போதகர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் உற்று பார்க்காமல் அது எனக்கு தேவையில்லை என்று இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களும் பாஸ்டர்களும் சொல்லுகிறீங்க. அதுக்கு பல உதாரணங்களை கொடுக்கிறீர்கள். அந்த நோவா காலத்தில் வாழ்ந்த உலகத்தானை போல நீங்களும் பல உதாரணங்களை அது கொடுக்கிறீர்கள்.
பவுல் சொல்றார் ஒரு வாக்கு தத்துவம் 1 கொரிந்தியர் 14:34 ஸ்திரீயானவளுக்கு தலைமயிரே முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் விசுவாசிப்பதில்லை, அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஸ்திரீயானவள் உபதேசம் செய்யக்கூடாது என்று ஒரு வாக்கு தத்தம் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் விசுவாசிப்பதில்லை, அந்த வாக்கு தத்தங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. 1 தீமோத்தேயு 2:11 நீங்கள் 12 வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஸ்திரீயானவள் தன் புருஷனுடைய ஆடைகளை போடக்கூடாது. அப்படி நீ மீறி போட்டினாக்கா தேவன் உன்னை வெறுக்கிறார், உன்னை அருவருக்கிறார், உன்னை பிடிக்கலன்னு சொல்றாரு, உன்னை தூரத்தை தள்ளுறன்னு சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு உபதேசம் அந்த வாக்கு தத்தத்தை குறித்து பேசினால் உங்களுக்கு அது தேவையில்லைன்றீங்க. ஒரு வாக்கு தத்துவம் ஸ்திரீயானவள் தன் அழகை கவர்ச்சிப்படுத்தி இங்க ஒரு மேக்கப் போட்டு இங்க ஒரு மேக்கப் பெயிண்டில் அடிச்சு தன் முகங்களை தன் சரீரத்தை கவர்ச்சியாய் காட்டக்கூடாது என்று ஒரு வாக்கு தத்துவம் சொல்லுகிறது. அந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் நேசிப்பது கிடையாது, உன் கண்களினாலே அதை விசுவாசத்தோடு பார்ப்பது கிடையாது. அது எனக்கு தேவையில்லை என்று தள்ளுகிறீர்கள். எப்படி நோவா காலத்திலே நோவாவுடைய வாக்கு தத்துவத்தை அவர்கள் தள்ளி அழிந்து போனார்களோ இன்றைக்கும் அதே கிறிஸ்தவர்கள் எப்படி நோவா காலத்தில் அழிந்து போனார்களோ இன்றைக்கும் கடைசி வரையிலும் சாகிற வரைக்கும் நீங்கள் மனம் திரும்பாமல் இப்படியே நீங்கள் இந்த விதமான வாக்கு தத்தங்களை உன் விசுவாச கண்களினாலே அதை நீ நோக்கி பார்க்கவில்லை என்று சொன்னால் அவர்களைப் போலவே நீங்களும் அழிந்து போவீர்கள். ஹல்லேலூயா. எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் ஐயா, எங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விசுவாசிகள் தான் 99% இருக்கிறீங்க. சரி, ஏனென்றால் நடக்கும் என்று தேவனுடைய வார்த்தையானது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, நோவா தானே அதை விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தையை கூறியிருந்தான், அதை கண்டான். ஆனால் உலகத்தினாலே அதை காண முடியவில்லை. உலகத்தினாலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தேவனுடைய வார்த்தையை உலகத்தால் மனிதர்களாலே அந்த வாக்கு தத்தத்தை கண்ணோக்கி பார்க்க முடியவில்லை. அதே போலதான் நோவா காலத்தில் இருந்த அதே விசுவாசிகள் இன்றைய காலத்திலும் இப்ப நான் சொல்லப்படுகிற சொன்ன வாக்கு தத்தங்களை கண்ணோக்கி பார்ப்பது கிடையாது. உன் பார்வையானது தேவனுடைய ஆழமான சத்தியத்திலே உன் பார்வை அங்கே போவது கிடையாது. வெறும் ஆசீர்வாதங்களை மட்டும்தான் நீ நோக்கி பார்க்கிறாய் ஒழிய தேவனுடைய வெளிப்பாடுகளை, தேவனுடைய மறைப்பொருள்களை, தேவனுடைய ரகசியங்களை, தேவனுடைய சத்தியங்களை நீங்கள் விசுவாச கண்களினாலே அந்த வாக்கு தத்தங்களை இன்றைய காலத்து போதகர்களும் விசுவாசிகளும் நோக்கி பார்க்காமல் இருக்கிறார்கள். எப்படி உலகத்தினாலே அந்த வாக்கு தத்தத்தை நோக்கி பார்க்காமல் காணப்படாமல் இருந்தார்களோ இன்றைக்கும் அப்படி இருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே மேலே ஆகாயத்தில் தண்ணீர் இருந்தது என்று விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட முடியாததாக இருந்தது. அந்த காலத்துல விஞ்ஞான பூர்வமாக மழை இருந்தது என்று நிரூபிக்கப்படவில்லை. ஆகவே உலகத்தாரால் மனிதர்களாலே நோவின் அந்த செய்தியை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அந்த வார்த்தையை, அந்த வாக்கு தத்தத்தை விசுவாச கண்களினாலே பார்க்கவில்லை. இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். சரி, நல்லா புரிஞ்சுக்கங்க. தண்ணீர் இருந்தது என்று நோவா ஆனால் அங்கே தண்ணீர் இருந்தது என்று நோவா அறிந்திருந்தான். ஏன்னா தேவன் அவ்விதமாய் கூறியிருந்தார். நோவாவின் காலத்தில் அங்கே மேலே மழை என்பது இருக்கிறது என்று அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. ஆனால் நோவா அவரை அறிந்திருந்தான். தேவன் அதை கூறினதினால் அவராலே அங்கே மேலே மழையை வைக்க முடியும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச கண்களினாலே நோவா பார்த்தான். அங்கு மேலே மழை இருந்தது என்று விசுவாச கண்களினாலே அந்த வாக்கு தத்தத்தை நோக்கி பார்த்தான். விசுவாச கண்களினாலே யார் யார் நோக்கி பார்க்காமல் இருந்தார்களோ அந்த வாக்கு தத்தத்தை நோக்கி பார்க்காமல் இருந்த அத்தனை பேருமே மாண்டு போனார்கள், அழிந்து போனார்கள். உடம்பெல்லாம் வீங்கி போய் காகங்களும் பறவைகளும் வந்து கொத்தி சாப்பிட்டது.
ஆனால் கடைசி காலத்துல, இனி வரும் கடைசி காலத்திலே காகமும் இல்ல வேற ஒரு பறந்தும் வந்து கொத்தியெல்லாம் சாப்பிடாது. இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கண்டகமும் எரிகிற கடலே உங்கள் சரீரங்கள் அங்கே போய் சேரும். ஆகவேதான் கூறுகிறேன், உங்களுடைய கண்கள் விசுவாச கண்களினாலே நான் சொல்லப்படுகிற வேதம் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னொன்று மகத்தான ஒரு காரியத்தை குறித்து உங்களிடத்தில் நான் பேச ஆசைப்படுகிறேன். நீங்க வேதத்திலே மோசையை பாருங்க. மோசை யாரு? இளவரசனாய் இருந்தான். பார்வோன் அரண்மனையிலே வளர்ந்தான். பார்வோன் அரண்மனையிலே அவனுக்கு சகலமும் அங்கே இருந்தது. அந்த மோசேஸ்க்கு அந்த அவர் வாழ்ந்த காலத்திலே அவன் என்ன வேணாலும் மோசேஸ்னால செய்ய முடியும். அரண்மனையிலே வாழ்ந்தான், அரண்மனையிலே தூங்கினான், அரண்மனையிலே ஜீவித்தான், அரண்மனையிலே சுகபோகமாக அவன் இருந்திருக்கலாம். ஆனால் மோசை குறித்து சில வார்த்தைகள் உங்களிடத்தில் பேசலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்க போனால் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11-12 பார்க்க போனால், அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமைக்கிறதை பார்த்து தன் சகோதரனாகிய எபிரியரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மண்ணினாலே புதைத்து போட்டான். அவன் ராஜா மோசஸ். அவன் எப்படி வேணாலும் உலகத்துல வாழ்ந்திருக்கலாம் அவர் இருந்த வாழ்ந்த காலத்துல. இத பார்வோன் ராஜாக்கு நீங்க ஃபுல்லா வாசிங்க தயவு செஞ்சு. பார்வோன் ராஜாக்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த இளவரசன் பயந்து போய் அந்த இடத்தையே விட்டு அந்த ஊரையே விட்டு ஓடிட்டான். அப்புறம் கர்த்தரை சந்திச்சாரு. எதுல எப்ப சந்திச்சாரு? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா கர்த்தரை சந்திக்கிறாரு, மீண்டும் அழைக்கிறாரு, ஊழியத்தை செய்யறாரு. அவரை குறித்து தான் சில வார்த்தைகளை சூப்பரான மெசேஜ் பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள். இப்பொழுது மோசேயை குறித்து பார்ப்போம். அவன் இஸ்ரவேலை பார்த்தான். மோசஸ் இஸ்ரவேலை பார்த்தான். அந்த மகத்தான தீர்க்கதரிசியாகிய மோசே அவன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். அவன் பார்வோனின் அரசவைகளில் வளர்க்கப்பட்ட ஒருவன். ஆனால் அவன் மண் பிசைந்து கொண்டிருந்த ஒரு மக்கள் கூட்டத்தை பார்த்தான். அவர்கள் சிறிதளவான ஆடைகளை உடுத்திருந்தார்கள். சும்மா நம்மள நல்லா முழு ஆடைகளை அவங்களாம் உடுத்தல. இஸ்ரவேல் ஜனங்க சின்ன ஆடைகளை தான் அவர் உடுத்திருந்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு துணி இல்லை. அந்த மாதிரி கொடுமைப்படுத்தியிருந்தான் பார்வோன் ராஜா. அவர்கள் முகத்தில் அவர்கள் முதுகில் சாட்டை அடிகள் தழும்புகள் இருந்தன. அவர்கள் விடுவிக்கப்பட எந்த ஒரு வழியும் இல்லாதவர்களாக இருந்தனர். அவர்களை விடுவிக்கப்படுவதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கப்படுவதற்கு எந்த ஒரு வழியும் இல்லாதிருந்தது. ஆனால் மோசே தேவனுடைய வார்த்தையை அறிந்திருந்தான். இளவரசனா இருந்த பொழுதே, பார்வோன் ராஜா இடத்துல வளர்ந்த பொழுதே தேவனுடைய வார்த்தையை மோசஸ் அறிந்திருந்தான். ஆகவே ஒரு வாக்குத்தத்தத்தை கொண்டிருந்த மக்களை அவன் அந்த மக்களை பார்த்தான். இஸ்ரவேல் மக்கள் ஒரு வாக்குத்தத்தத்தை கொண்டிருந்த மக்களை மோசஸ் பார்த்தான். என்ன வாக்குத்தத்தத்தை கொண்டிருந்தார்கள்? பாலும் தேனும் ஓடுகிற அந்த பசுமையான தேசத்திற்கு என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே கொண்டு போய் சேர்ப்பேன் என்று அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்த அந்த ஜனங்களை மோசஸ் பார்த்தான். ஹல்லேலூயா. அந்த நாளில் இந்த உலகமானது எப்படியாக அவர்களை கேவலமாக பார்த்தாலும் சரி, மண் பிசைகின்ற கூட்டமாக அல்லது அடிமைகளாக பார்த்தாலும் சரி, ஆனால் மோசே அந்த மக்களை ஒரு வாக்குத்தத்தத்தை கொண்டிருக்கின்ற மக்களாகவே அவன் பார்த்தான். பார்த்தீங்களா எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்த ஒரு மக்களாக இருந்தார்களோ, இன்றைய காலத்திலும் மனவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களும் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக தான் இந்த உலகத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால்,
மணவாளனை திருமணம் செய்ய போகிறார்கள். இந்த மணவாட்டி பிள்ளைகள் மணவாளனை பூமியிலிருந்து இவர்கள் மேலே போய் அந்த மணவாளனை இந்த பூமிக்கு அழைத்து கொண்டு வர போகிறார்கள். இவர்களுக்கென்று ஒரு தேசம் இருக்கிறது, ஒரு நாடு இருக்கிறது, இவர்களுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே நம்ம அங்கே போவோம் என்று மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்துவம் பெற்றிருக்கிறார்கள் இக்காலத்து மணவாட்டி பிள்ளைகள். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வாக்கு தத்துவம் பெற்ற பிள்ளைகளாக இருந்தார்களோ, மணவாட்டி பிள்ளைகளும் வாக்கு தத்துவம் பெற்ற பிள்ளைகளாக தான் இன்றைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜன்னல் வழியாய் பார்வோனும் பார்த்தான், வெளியே பார்த்தான். ஆனால் அவன் அடிமைகளாகத்தான் பார்த்தான். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாகத்தான் பார்த்தான். இன்றைக்கு ஸ்தாபனம் கூட மணவாட்டி பிள்ளைகளை கேவலமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தாபன பாஸ்டர்களும் ஸ்தாபன விசுவாசிகளும் மணவாட்டி பிள்ளைகளை கேவலமாக தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அன்னைக்கும் நடந்தது. பார்வோன் அப்படிதான் பார்த்தான், அடிமையாய் பார்த்தான் இஸ்ரவேல் மக்களை. வாக்குத்தத்த பிள்ளைகள் என்று அவன் பார்க்கல. அல்லேலூயா. இன்றைக்கும் மணவாட்டி பிள்ளைகள் வாக்குத்தத்தம் பெற்ற பிள்ளைகள் என்று ஸ்தாபனங்கள் பார்க்கவில்லை. மோசே வெற்றியை பார்த்தான். அல்லேலூயா. ஏன்? அவன் தன் பார்வையை சரியாக கூவி அமைத்து நோக்கி பார்த்தான். தன்னுடைய பார்வையை சரியாக, ரொம்ப அற்புதமான வார்த்தை, கூவி அமைத்தினா தன் கண்களை நல்லா கூர்ந்து அப்படியே வாக்குத்தத்த பிள்ளைகளை கூவி அமைத்து கூர்ந்து அந்த ஜனங்களை பார்த்து கொண்டிருந்தான் மோசஸ். ஏன்னா அவர்கள் வாக்கு தத்தம் பெற்ற பிள்ளைகள். நீங்களும் கூட இந்த காலத்திலே தேவனுடைய வாக்கு தத்தங்களை, தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய மறைப்பொருளை குவி அமைத்து தான் நீங்கள் நோக்கி விசுவாசமாய் பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியே. உலகப்பிரமாண மனிதர்களைப் போல நீங்கள் இருக்கக்கூடாது. அவன் ஒரு இளவரசனாக இருந்த போதிலும், நல்லா கவனிக்கணும், இங்கதான் தேவனுடைய வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. அவன் ஒரு இளவரசனாக இருந்த போதிலும், யாரு? மோசஸ் ஒரு இளவரசனாக இருந்த போதிலும், எகிப்தின் சிங்காசனத்தை வாரிசாக இருந்த போதிலும், எகிப்தில் இருக்கிற சிங்காசனத்துக்கு ஒரு வாரிசு யாரு? மோசஸ். நல்லா கவனிங்க பா. இதை வாசிக்கும் பொழுது மறுபடியும் வாசித்துக்காக ஒரு ஆசையா இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் வாசிக்கணும்னு ஆசையா இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. எகிப்தின் சிங்காசனத்துக்கு வாரிசாக இருந்த போதிலும் அவன் உலகத்தின் இச்சையிலிருந்து தன் பார்வையை அப்புறப்படுத்தி வைத்தான். ஒரு இளவரசன்க மோசஸ், ஒரு இளவரசன், சிங்காசனத்துக்கு ஒரு வாரிசா இருந்தான். எகிப்து ஜனங்களுக்கு ஒரு இளவரசனா இருந்தான். ஆனா அவன் உலகத்தின் இச்சையிலிருந்து தன் பார்வையை அப்புறப்படுத்தி இருந்தான். இன்றைய காலத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை நீங்கள் நோக்கி பாருங்கள். இன்றைய காலத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி, தேவனுடைய மனவாட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் உலகத்துக்குரிய காரியங்களை, அந்த இச்சையிலிருந்து விடுபட்டு தன் பார்வையை அப்புறப்படுத்தி ஜீவிக்கிறார்களா? மோசஸ் ஒரு இளவரசங்க. அவன் எதை வேணாலும் அனுபவிக்கலாம், எத்தனை பெண்களை வேணாலும் அவன் அனுபவிக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற சகல இச்சைகளும் அவன் அனுபவிக்கலாம். ஆனால் அவனுடைய பார்வை உலகத்தை நோக்கி பார்க்காமல் தேவனுடைய வாக்குத்தத்தம் பெற்ற ஜனங்களையே நோக்கி பார்த்தது. உலகத்தை இச்சிக்கவில்லை இளவரசன் மோசஸ். ஆனால் இன்றைய காலத்து கிறிஸ்தவர்கள் உலகத்தை இச்சிக்கிறார்கள், அரசியலை இச்சிக்கிறார்கள், உலகப்பிரமாண காரியங்களை இச்சிக்கிறார்கள், உலகப்பிரமாண பெண்களை இச்சிக்கிறார்கள், உலகப்பிரமாண ஆண்களை இச்சிக்கிறார்கள், பெரிய பில்டிங்கை இச்சிக்கிறார்கள், சொத்து, காரு, பங்களா, இப்படி சொல்லிக்கினே போலாம். பெண்கள் ஒரு பெண்ணை பார்த்து அவர் நகையை அணிந்திருந்தா, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நகையை அணிந்திருந்தா அந்த நகையை பார்த்து இச்சிக்கிறது, தன்னுடைய சேலையை பார்த்து இச்சிக்கிறது. ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் சொல்லி நிறைய சொல்லிட்டு போலாம். ஆனா இளவரசன் ஆகிய மோசஸ் எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம் உலகத்திலே, இல்லையா? ஆனால் இந்த உலகத்தின் இச்சையிலிருந்து தன் கண்களை அப்புறப்படுத்தி
அதை நோக்கி பார்க்காமல் அந்த இளவரசன் என்ன செய்தான் என்று பாருங்கள். அவன் உலகத்தின் இச்சையிலிருந்து தன் பார்வையை அப்புறப்படுத்தி வைத்தான். இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சாதாரண கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள், சாதாரண மனிதன் நீங்களா, உலகத்தை இச்சையை தான் நீங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கீங்களே தவிர தேவனுடைய வாக்கு தத்தங்களை, தேவனுடைய ரகசியங்களை நோக்கி பார்ப்பது கிடையாது. அல்லேலூயா. சரி, அவன் தன் கொண்டிருந்த ஆற்றலாலே காரியங்களையும் அழகு மற்றும் அதிகாரம் ஆகியவற்றை பெற வேண்டியவனாக இருந்த போதிலும் அவன் அதன் மேல் தன் பார்வையை நோக்கி அமைக்காமல் அதிலிருந்து தன் பார்வையை அப்புறப்படுத்தி அமைத்திருந்தான். பார்த்தீங்களா? தன் அழகு, தன் ஆஸ்தி, தன் அதிகாரம் இவைகள் மேல் அவன் பார்வையை நோக்கி பார்க்காமல் தன் பார்வையை அப்புறப்படுத்தி வைத்திருந்தான். இன்றைக்கு என்னன்னாக்கா, ஒரு கிறிஸ்துவ சகோதரி தன் சரீரங்களை அழகுபடுத்தி தன் பார்வைகளை அவள் அழகையே அவளை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு தன்னை எப்படி மற்ற ஆண்கள் தன்னை எப்படி இச்சிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் தன்னை அழகுபடுத்தி தன் சரீரங்களை வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கிறிஸ்தவர்கள். கேவலமா இருக்குது. நீங்களாம் மனம் திரும்பாம அப்படியே இருப்பீர்கள் சொன்னால், எப்படி நோவா காலத்திலே மழையினால் அழிக்கப்பட்டார்களோ, மாண்டு போனார்களோ, இனி வரும் காலத்திலும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே நீங்கள் மாண்டு போவீர்கள். எச்சரிக்கையா இருக்கணும், பரிசுத்தமா ஜீவிக்கணும். தன் பார்வையை எங்கே நோக்கி பார்க்க வேண்டுமோ அங்கே நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு இளவரசன், ஒரு மோசஸ், ஒரு இளவரசன், அவன் உலகத்தின் காரியங்களிலும் தன் அழகிலும் தன் அதிகாரத்திலும் இச்சிக்காமல் அந்த பார்வையை அப்புறப்படுத்தி தேவனுடைய வாக்குத்தத்தம் பெற்ற ஜனங்களை நோக்கி பார்த்தான். ஆனா இன்றைய காலத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வெளிப்பாட்டின் மேலே நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவன் தன் பார்வையை அதிலிருந்து மாற்றி குவி அமைத்து பார்த்தான். தூரத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களை பார்க்கும் வரைக்குமாக தன் பார்வையை சரியாக அமைத்திருந்தான். தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஆட்டுக்குட்டினாலே கழுவப்படாத ஜனங்கள், தேவனுடைய ஆட்டுக்குட்டினாலே ரத்தத்தினாலே கழுவப்படாமல் இருந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொன்னால், தேவனுடைய ஆட்டுக்குட்டினாலே கழுவப்பட்ட, அல்லேலூயா, தேர்ந்தெடுக்கப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இல்லையா? ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அன்றைக்கு அவர்கள் மாட்டு ரத்தத்திலும் மிருக ஜீவன்கள் ரத்தத்திலும் இருந்த அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொன்னால், தேவனுடைய ஆட்டுக்குட்டினாலே கழுவப்பட்ட ஜனங்கள், முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள், அவர்களை காட்டிலும் இன்றைய காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை போய் ஆசீர்வதியோ ஆசீர்வதியோ ஆசீர்வதியோ, நீ ஆசீர்வதிமா இருப்ப சொல்றியே. முட்டாள் பாஸ்டர்களே, அறிவில்லாத பாஸ்டர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையை போயிட்டு ஆசீர்வதினாக்கா, அவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களையா? இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. முட்டாள் கிறிஸ்தவனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகன். ஒருத்த பாஸ்டர் போய் ஆசீர்வதிங்க ஐயா, என்ன பிளஸ் பண்ணுங்க ஐயா சொல்லாத, சொல்லவே சொல்லாத. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் உனக்கே தெரியல. அங்கதான் விஷயம். இங்க கர்த்தர் சொல்றாரு, அல்லேலூயா, தேவனுடைய வாக்கு தத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களை பார்க்கும் வரைக்கும் தன் பார்வையை சரியாக அமைத்தான். அவன் குவி அமைத்து பார்த்தான். ஏனென்றால் தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திப்பார் என்று ஆபிரகாமுக்கு அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். மோசஸ், பத்தீங்களா, மோசஸ் அறிந்திருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தம் அந்த ஜனங்கள்கிட்ட இருக்குது. மோசஸ் அறிந்திருந்தான். அல்லேலூயா. ஜனங்களை சந்திப்பார். தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திப்பார். தேவன் தம்முடைய மனவாட்டி பிள்ளைகளை நிச்சயமா 7ஆம் தூதர் மூலமாய் சந்திப்பார் என்று தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவன் அறிந்திருக்கிறார். 7ஆம் தூதர் மூலமாக இக்காலத்து பூமியிலே வசித்துக் கொண்டிருக்கிற மனவாட்டி பிள்ளைகளை சந்திப்பார் என்று தேவன் அறிந்திருக்கிறார். சரியான நேரத்தில் அவர் வந்தார், மனவாட்டிகளை சந்தித்தார்,
மனவாட்டிகளுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்தார், அவர் போய்விட்டார், அவர் வேலை முடிந்து விட்டது. இனி மனவாட்டி பிள்ளைகள் போல் அந்த மனவாளனை பூமிக்கு கொண்டு வர வேண்டியதா இப்ப கடைசி நேரம் சரி என்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த நோக்கமாகவே எழுப்பப்பட்டுள்ளான் அவன். ஹல்லேலூயா. பார்வோனுக்கு இந்த விதமான ஆற்றல் இல்லாது இருந்தது. எந்த விதமான ஆற்றல்? நோக்கி பார்க்கக்கூடிய, குவி அமைத்து அந்த வாக்குத்தத்தம் பெற்ற ஜனங்களை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த பார்வை அவனுக்குள் இல்லாமல் இருந்தது. அதேதான் இன்றைக்கு இருக்கிற ஸ்தாபன பாஸ்டர்களுக்கும் ஸ்தாபனத்தில் போய்கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கும் அந்த ஆற்றல் இல்லாமல் இருக்கிறது. குவி அமைத்து தேவனுடைய வார்த்தைகளை, வெளிப்பாடுகளை, மறைப்பொருள்களை, வேதத்தை குவி அமைத்து பார்க்க வேண்டும் என்ற அந்த காரியம் அவர்களுக்குள் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அவனோ அதை புறங்கணித்தான். அவன் அதை புறங்கணித்த போது அவனால் தன் பார்வையை சரியாக குவி அமைத்து பார்க்க முடியவில்லை. எப்படி பார்வோன் ராஜானால தேவனுடைய வாக்குத்தத்தம் பெற்ற பிள்ளைகளை குவி அமைத்து சரியாக பார்க்க முடியவில்லையோ, இன்றைக்கு இருக்கிற ஸ்தாபன பாஸ்டர்னாலே தேவனுடைய வார்த்தைகளை, ரகசியங்களை, மறைப்பொருள்களை, வெளிப்பாடுகளை குவி அமைத்து தன் பார்வையை அவர்களாலே தேவனுடைய வார்த்தையை பார்க்க முடியவில்லை. ஏன் பாருங்க, எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய வார்த்தையை அவன் வேண்டாம் என்று தள்ளின பிறகு ஒருபோதும் அவனால் திரும்பவுமாக தன் பார்வையை அதன் மேலே சரியாக செலுத்த முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொரு ஸ்தாபன கிறிஸ்தவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார் போதகனும் சரி, கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் சரி, அவர்கள் வேண்டாம் என்று தள்ளுகிற தேவனுடைய சத்தியங்களை அவர்களாலே குவி அமைத்து தன் பார்வையை சரியாக பார்க்க முடியாது. அருமை சகோதரனே, அருமை சகோதரியே, என் அருமை விலையேறப்பட்ட சகோதரியே, பெண்களுக்கு தலைமுடியே முக்காடா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11:15 சொல்லுகிறது, என் தேவனுடைய பிள்ளையே, இதோ நோக்கி பாரு, வசனத்தை பாரு, வசனத்தை படி என்று குவி அமைத்து பாரு, உன் கண்களினாலே பாரு என்று பாரு என்று சொன்னால் அவளாலே அந்த வசனத்தை நோக்கி பார்க்க முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் அவள் அந்த வசனத்தை ஏற்கனவே தள்ளிவிட்டாள். அதனால அவளாலே பார்க்க முடியாது. எப்படி அந்த பார்வோன் ராஜா அவர்களை தள்ளிவிடுகிறானோ, நோக்கி பார்க்காமல் இருக்கிறானோ, அவனாலே சரியாய் நோக்கி பார்க்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களை தள்ளிவிட்டான் அவன். ஏனென்றால் உங்களை கிறிஸ்துவுடனே ஒரு தொடர்பில் கொண்டு வருகின்ற வார்த்தையை நீங்கள் வேண்டாம் என்று மறுப்பதால் அப்படி ஆகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடனே ஒரு தொடர்பில் கொண்டு வருகிற வார்த்தையை, கிறிஸ்துவின் உபதேசங்களை, கிறிஸ்து கூட இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் வேண்டாம் என்று தள்ளுகிறபடினாலே உங்கள் கண்களினாலே குவி அமைத்து அவைகளை பார்க்க முடியாமல் போய்கொண்டிருக்கிறது இன்றைய காலத்து கிறிஸ்தவர்களும் போதகர்களுக்கும். ஹல்லேலூயா. அப்படி ஆகிறது. மோசே விசுவாசத்தினாலே அதை பார்த்தான். மனவாட்டி பிள்ளைகள் ஒன்று இருப்பார்கள் சொன்னால் விசுவாச கண்களினாலே இன்றைய காலத்து கடைசி கால செய்திகளை குவி அமைத்து நோக்கி அதே பார்த்து கொண்டிருக்கிறது மோசையை போல. அந்த விதமாகத்தான் மோசை பார்த்தான். ஹல்லேலூயா. இப்போது இந்த குறிப்பை சற்று கூர்ந்து கவனியுங்கள். விசுவாசம் தேவனுடைய சித்தங்களையும் மற்றும் தேவனுடைய விருப்பங்களையும் பார்க்கும்படியாகவே விசுவாசமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதை செய்யத்தக்கதாக எந்த ஒரு சிறப்பு பதிவற்ற மணிக்கிற பெரியமலை நான் எழுதினது எனக்கு தெரியல. அதை செய்யத்தக்க எந்த ஒரு மனிதனாலும் அதை சரியாக பார்க்க முடியவில்லை. விசுவாசம் மாத்திரமே தேவனுடைய சித்தம் என்னவென்பதை கண்டு கொள்ளும்படியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மானிட வர்க்கங்களுக்கு அது அளிக்கப்படவில்லை. மானிட வர்க்கங்களுக்கு, மானிட உலகப்பிரமாண மனுஷர்களுக்கு அது அளிக்கப்படவில்லை. விசுவாச கண்களினாலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய மறைப்பொருள்களை, அதை தேவனுடைய சித்தங்களை, தேவனுடைய விருப்பங்களை
நாம் அதை பார்க்க வேண்டும். அதற்காக தான் நம்மை வடிவமைக்கப்பட்டிருக்கிறார் கர்த்தர். தேவனுடைய சித்தம் என்னது, தேவனுடைய விருப்பம் என்னது என்றுதான் நாம் எல்லோரும் விசுவாசத்திலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே பாருங்கள், ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டுள்ளான் என்று கூறி ஒரு காரியத்தை இந்த குறிப்பிட்ட விதமான செய்ய வேண்டும் என்று வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் கூறியிருக்க, இப்படிதான் செய்யணும், இப்படிதான் நீங்க இருக்கணும் என்று பரிசுத்த ஆவியானவர் கூறியிருக்கிறார். என்ன கூறியிருக்கிறாரு? பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, இதுதான் சரியான உபதேசம், அது உங்களுக்கெல்லாம் வாக்குத்தத்தமா இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் கூறியிருக்கிறார். ஸ்திரீகள் சபையிலே பேசக்கூடாது, பலிபீடத்தில் நின்று பேசக்கூடாது என்று அது கூறியிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் கூறியிருக்கிறார். இந்த மனிதனோ அது அதுவா, அது அதிக தீவிர மூட பக்தியான ஒரு காரியமாகும் என்று கூறுகிறான். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, அதிக தீவிரமான மூட பக்தியான ஒரு காரியமா இருக்கிறது என்று அவன் கூறுகிறான். இன்றைய காலத்திலும் அப்படிதான் இருக்கிறாங்க. அந்த சத்தியமா அதெல்லாம் வேண்டாங்க, நமக்கு அந்த உபதேசமா அது நமக்கு வேண்டாங்க. அது தீவிரமான மூட பக்தி மனிதர்கள் அவர்கள். நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நம்ம கோயிலுக்கு போனோம், ஹாப்பியா உட்காந்துட்டு 2 வார்த்தையை கேட்கணும், ஏதோ பாட்டை கேட்கணும், சாமியார் சொல்றது பாஸ் கேட்டுட்டு வந்துக்கினே இருக்கணும், அவ்வளவுதான் நமக்கு தேவை அப்படின்னு பேசுறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தாமே உண்மையான அசலான பரிசுத்த ஆவியாக இருக்க தம்முடைய சொந்த வார்த்தையை மறுதலிப்பாரா? தேவனுடைய வெளியேறப்பட்ட போதகர்களே, உங்களை நான் கேட்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கூறி இருக்க, பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியிருக்க, ஸ்திரீயானவள் பலிபீடத்தில் இன்னும் உபதேசம் பண்ணக்கூடாது என்று கூறியிருக்க, தலைமுடியே முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்க, ஸ்திரீயானவள் ஆண்களோட உடைகளை தரிக்கலாகாது என்று பரிசுத்த ஆவியானவர் கூறியிருக்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவராலே மீற முடியுமா? அவர் தாமே வார்த்தையுடனே தரித்திருக்க வேண்டும், ஏனென்றால் அது தேவனாகும். நாம் நம்முடைய ஜீவியங்களை நிலை அமைத்து பிறகு அவைகளை பார்த்து அவரை மாத்திரமே பார்த்து யாரோ ஒரு பிஷப்பையோ அல்லது மிகப்பெரிய ஐரையோ இல்ல மிகப்பெரிய ரெவரண்ட் பாஸ்டரையோ மிகப்பெரிய மனிதரையோ ஏதோ ஒன்றையோ மிகப்பெரிய ஸ்தாபனத்தையோ எடுத்துக்கொள்வது அது நல்லதல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அத்தனை பேருமே வாக்குத்தத்தம் பெற்ற ஒரு கிறிஸ்தவர்களாக இந்த காலத்தில் நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறபடினாலே உங்களுடைய பார்வையானது தேவனுடைய வார்த்தையிலே, தேவனுடைய சத்தியத்திலே, தேவனுடைய வெளிப்பாட்டிலே, தேவனுடைய உபதேசத்திலே உங்கள் கண்கள் நோக்கி அங்கே பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி உங்களுடைய கண்களை குவியமைத்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார் நீங்கள் பிழைப்பீர்கள். எப்படி மோசஸ் காலத்துல வெங்கல சர்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்களோ, இன்றைய காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவன் உங்களுடைய கண்களை குவியமைத்து தேவனுடைய சத்தியங்களை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்களும் கடைசி நாட்களிலே தப்பித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைய காலத்து கிறிஸ்தவர்கள் ஒரு இளவரசனை மோசஸை பாருங்கள். அவர் ஒரு இளவரசனா இருந்த போதிலும் கூட உலகத்தை நோக்கி இச்சிக்கவில்லை, தன் பார்வையை அப்புறப்படுத்தி இருந்தான். அதே போலதான் இன்றைய காலத்து ஒவ்வொரு கிறிஸ்தவ ஆண்களும் இந்த உலகத்தை இச்சிக்காமல், பல ஸ்திரீகளை இச்சிக்காமல், பல பொருட்களை இச்சிக்காமல் உங்களுடைய பார்வையை அப்புறப்படுத்தி தேவனுடைய சத்தியத்தையே நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுது நாம் கடைசி நாட்களிலே நமக்கென்று ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது, அங்கே போய் நாம் சேருவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொன்னால் தேவனுடைய ஆட்டுக்குட்டினாலே கழுவப்பட்ட நாமும் அவர்களை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். God bless you பிரியமானவர்களே. கர்த்தருடைய வார்த்தையை குவி அமைத்து நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருங்கள். God bless you. கர்த்தர் உங்களையும் அடியனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென்.